பொதுமக்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே சரக்கு சேவை வரியான ஜிஎஸ்டி விகித குறைப்பு செப்டம்பர் 22 முதல் அமலுக்கு வந்துள்ளது. சுமார் 375 பொருட்கள் மீதான வரி குறைப்பால் அன்றாட பொருட்கள் தொடங்கி தொலைக்காட்சி, குளிர்சாதனங்கள், கார்கள் வரை அத்தியாவசிய மருந்துகள் முதல் காப்பீடுகள் வரை விலை குறைக்கப்பட்டுள்ளது. நவராத்திரி விழா கால தொடக்கத்தையொட்டி இந்த வரி குறைப்பு அமலாகியுள்ளது. நாட்டில் ஒரு சில மாநிலங்கள் தவிர பிற 17 வரிகள் மற்றும் 13 கூடுதல் வரிகளை ஒருங்கிணைத்து 2017 ஜூலை 1 முதல் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் கீழ் 5%, 12%, 18%, 28% ஆகிய 4 விகிதங்களில் வரி விதிக்கப்பட்டு வந்தது. ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டு 8 ஆண்டுகள் நிறைவானதையொட்டி அதை மேலும் எளிமைப்படுத்தும் விதமாக மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டியை குறைக்கும் வகையில் அடுத்த தலைமுறை சீர்திருத்தம் என ஜிஎஸ்டி 2.0 என்ற பெயரில் தீபாவளி பண்டிகைக்குள் மேற்கொள்ளப்படும் என கடந்த சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி தெரிவித்தார். அதன்படி 4 விகித ஜிஎஸ்டியில் 12%, 28% ஆகிய விகிதங்களை நீக்கிவிட்டு 5%, 18% ஆகிய இரு வரி விகித முறையை செயல்படுத்தவும், புகையிலை, குட்கா, பான் மசாலா போன்ற தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் மீது மட்டும் 40% வரி விதிக்கவும் ஜிஎஸ்டி கவுன்சில் கடந்த செப்டம்பர் 3 ஒப்புதல் வழங்கியது. இரு விகித ஜிஎஸ்டி முறையை நவராத்திரி தொடக்கத்தை ஒட்டி செப்டம்பர் 22 முதல் நடைமுறைப்படுத்த முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி 12% வரி விதிக்கப்பட்ட 99% பொருட்கள் 5% வரி விதிப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. 28% வரி விதிக்கப்பட்ட 90% பொருட்கள் 18% விகிதத்தின் கீழ் வந்தன. பெரும்பான்மையான தினசரி பயன்பாட்டு பொருட்கள் வரி விலக்கு அல்லது 5% வரி விதிப்பில் கொண்டுவரப்பட்டன. பெரும்பாலான மருந்துகள், மூலப்பொருட்கள், பரிசோதனை உபகரணங்கள் மீதான வரி 5%, கார்கள் மீதான வரி 28 18% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த வரி குறைப்பு திங்கட்கிழமை அமலுக்கு வருகிறது. இதையொட்டி பல்வேறு நிறுவனங்களும் தங்களது தயாரிப்பு பொருட்களின் விலையை குறைத்துள்ளன. அதிகபட்ச விற்பனை விலை மாற்றியமைக்கப்பட்ட பொருட்கள் சந்தைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. ஏற்கனவே சந்தையில் உள்ள பொருட்களையும் குறைக்கப்பட்ட விலையிலேயே விற்பனை செய்ய நிறுவனங்கள் தரப்பில் ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தொலைக்காட்சிகளை பொறுத்தவரை திரையளவுக்கு ஏற்ப ரூபாய் 2500 முதல் 85,000 வரை விலை குறைப்பை நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்நிலையில் நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலம் உரையாற்றிய பிரதமர் மோடி, ஜிஎஸ்டி சீர்திருத்தம் நடுத்தர குடும்பங்களின் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் என அனைவருக்கும் நன்மை தரும் என்றும் கூறினார். ஜிஎஸ்டி சீர்திருத்தம் இந்தியாவின் வளர்ச்சியை அதிகரிக்கும் என்றும், மக்கள் குறைந்த செலவில் விருப்பமான பொருட்களை வாங்க முடியும் என்றும் தெரிவித்தார். ஜிஎஸ்டிக்கு முன்பிருந்த வரியால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி இருந்ததாகவும், நாட்டு மக்களின் சேமிப்பு திருவிழாவாக ஜிஎஸ்டி குறைப்பு இருக்கும் என்றும் எடுத்துரைத்தார். இந்தியாவின் வளர்ச்சியில் ஒவ்வொரு மாநிலங்களும் சமமான பங்குதாரர்கள் என்றும், ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மாநிலங்களின் வளர்ச்சிக்கு உதவும், வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரிக்கும் என்றும் குறிப்பிட்டார். ஜிஎஸ்டி குறைப்பு நடவடிக்கை முதலீடுகளை ஊக்குவித்து வளர்ச்சியை அதிகரிக்கும் என்றும், இந்திய பொருளாதாரத்தில் புதிய சகாப்தம் செப்டம்பர் 22 முதல் தொடங்குவதாகவும் பிரதமர் மோடி கூறினார். தொடர்ந்து சாக்லேட்கள், பாஸ்தா, ரெடிமேட் நூடுல்ஸ், பன்னீர், நெய், வெண்ணெய், உலர்பழங்கள், நொறுக்கு தீனி உள்ளிட்டவைகளின் விலை குறைய உள்ளது. மக்களின் வீட்டு உபயோகப் பொருட்களான ஏசி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், 32 இன்ச்சுக்கு மேல் உள்ள டிவிகள், டிஷ்வாஷர் ஆகியவை 28% இருந்து 18% வரிக்குள் வந்துவிட்டன. இதனால் இந்த பொருட்களின் சராசரி விலையில் இருந்து 10% குறைகிறது. உதாரணமாக ரூபாய் 40,000 விற்கப்பட்ட ஏசி இப்போது 4,000 குறைந்து 36,000 ஆகியிருக்கிறது. ஆடம்பர கார்களை தவிர்த்து 1200 சிசிக்கும் குறைவாக உள்ள கார்கள் அனைத்தும் விலை குறைக்கப்பட்டுள்ளன. அதன் வரி 28% 18% குறைக்கப்பட்டுள்ளதால் அதன் விலைக்கு ஏற்ப விலை குறையிருக்கிறது. அதாவது ரூபாய் 65,000 முதல் ரூபாய் 3,50,000 லட்சம் வரை கார் விலை குறைகிறது. இதனால் இந்த பொருட்களின் சராசரி விலையில் இருந்து 10% குறைகிறது. தனிநபர் மருத்துவ ஆயுள் காப்பீடு, தெர்மாமீட்டர், உயிர்காக்கும் மருந்துகள், மருத்துவ ஆக்சிஜன், மருத்துவ பரிசோதனை கருவிகள், கண் கண்ணாடிகளின் விலையும் குறைகிறது.